தளபதி விஜயின் ரசிகர்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி. தளபதி விஜய் எலக்ஷன் பணியில பிஸியா இருக்கிற இந்த நேரத்துல, இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அவருக்கு மட்டும் இல்லாம, அவர் ரசிகர்களும் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல. ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடனும், வருத்தத்துடனும் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவருடைய ரசிகர்களும், கட்சி நிர்வாகிகளும் தளபதியை பார்க்கணும்னு அவரோட பல மாதங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில, சற்றும் எதிர்பார்க்காத நிலையில இந்த சம்பவம் அரங்கேறிருக்கு. இந்நிலையில் பல முக்கிய பிரபலங்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில், இதற்கு காரணமானவங்கள தகுந்த தண்டனை வழங்கணும்னு அரசுக்கு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. எப்போதுமே நம்ம தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், உலக நாயகனா இருக்கட்டும், தளபதி விஜயா இருக்கட்டும், அல்டிமேட் ஏகேவா இருக்கட்டும், அவங்க படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரசிகர்கள் முதல் நாள்ல இருந்தே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. கொண்டாட்டத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்க போறதில்ல. இப்படி இருக்கிற சூழல்ல தளபதி விஜயின் கடைசி படம்னு ஜனநாயகம் சொல்லி தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு பொங்கலுக்கு திரைக்கு வர்ற நேரத்துல சில காரணங்கள்னால ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு. அதுல இருந்து ரசிகர்கள் மீளாத நேரத்துல எலெக்ஷன் முடிஞ்சுதான் படம் வரும் அப்படின்றது எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா படம் இணையதளத்துல வெளியாகி ரசிகர்கள் அனைவருக்கும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பல கோடி ரசிகர்களை கொண்ட தளபதி விஜய் அவர்களின் தீவிர ரசிகை ஒருவரின் வருத்தத்தை தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அவர் தளபதி படத்தை திரையில் காண வேண்டும் என்று ஆவலா எதிர்பார்த்த ரசிகை குமுறல் தான் இது. இந்த பதிவு அவரின் ஆதங்கத்தையும், ஏமாற்றத்தையும், வலியையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஜனநாயக திரைப்படம் லீக் ஆனதை தொடர்ந்து படக்குழு தமிழக காவல்துறை சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளிச்சிருக்காங்க. காவல்துறையும் உடனடியாக வழக்கு பதிவு செய்திருக்காங்க. தொழில்நுட்ப சட்டப்பிரிவு அண்ட் தென் காப்புரிமை சட்டம் உள்ளிட்ட சட்டப்பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது தவறு செய்தவர் மீது சட்டப்படி தண்டனை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவரை போல இருக்கும் பல கோடி ரசிகர்களே தளபதியின் பலம். ஜனநாயக படம் இளையதளத்தில் வெளியானதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.